ஹாய் டியர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சட்டுன்னு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய 10 to 15 மினிட்ஸ் தாங்க இதுக்கு ஆகும். இன்றைக்கி வாழைப்பழம் அல்வா செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த அல்வா நம்ம செய்து முடித்த பிறகு எந்த ஷேப்பில் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வாழைப்பழ அல்வா ரொம்பவே சத்தானது. இந்த அல்வாவை குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, வாழைப்பழம் தான் மெயினாக சேர்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வாழைப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் ஓகே தான். அது இந்த மாதிரி நல்ல கசிஞ்ச பழமாக இருக்கணும். மிக்சியில் போட்டு நமக்கு 3 ஏலக்காய் தேவைப்படுது, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வாழைப்பழ அல்வாவுக்கு. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன். இப்போது இதில் நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்க போகிறோம். லைட்டாக நமக்கு கலர் மாறின உடனே இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா பொடிச்ச வெல்லத்தை நான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இது வாழைப்பழம் நமக்கு ரொம்பவே சத்தானது, அதில் நம்ம சுகர் போட வேண்டாம்னு நான் நினச்சி வெல்லம் போட்டுக்கிறேன். இப்போது அந்த வாழைப்பழம் அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு கேரமலைஸ் தேவை இருக்குது. அதனால் நான் வந்து வெல்லத்தில் கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தீயை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிளறி விடணும். நமக்கு கலர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகும் கேரமலைஸ் பண்ணுவோம்ல நம்ம சுகரை. அதனால் இங்கே சுகர் ஆட் பண்ணிக்காமல் நான் வெல்லத்தில் கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேரமலைஸ் ஃப்ளேவர் வந்து நம்ம அல்வாவுக்கு ரொம்பவே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைப்பழத்தை அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஏலக்காய் வாழைப்பழம் பேஸ்ட்டு, அதை இதில் ஊற்றிடலாம். ரொம்பவே கருக விட்டுறக்கூடாது கேரமலைஸை. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி டார்க்காக வந்த பிறகு நம்ம வாழைப்பழ பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம தீயை வந்து மீடியம் வச்சுக்கலாம். அப்புறமா வந்து நமக்கு வாழைப்பழம் வந்து ரொம்பவே திக்காக கன்சிஸ்டன்சி மாறும். அந்த டைமில் நம்ம ஸ்லோவாக சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா அடிப்பத்தாமல் நல்லா நம்ம கிளறி விடணும். இதில் எந்த விதமான தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்படியே பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வேலை முடிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், நல்ல சேஞ்ச் ஆகிட்டு அப்படி நமக்கு வந்து நம்ம போட்ட வாழைப்பழ அளவை விட இந்த அளவு வர வர நமக்கு குறைஞ்சி கொண்டே வந்துட்டுருக்கோம். இப்போது நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இஷ்டப்பட்டால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டு உள்ளே தள்ளி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டுதான் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்பவே ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம பருப்பு வறுத்தோம், முந்திரி பருப்பு. இப்போ மறுபடியும் 1 டீஸ்பூன் போடுறோம். லாஸ்ட்டில் ஃபைனலாக 1 டீஸ்பூன். டோட்டலாக நமக்கு 3 டீஸ்பூன் ஆயில் வந்து தேவைப்படுது, தேங்காய் எண்ணெய். இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி பவுடர் போட்டாலே சீக்கிரமாக நமக்கு வெந்து அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடும்.
2 டைம் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி மறுபடியும் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் கிளறி விடுறேன். சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அல்வா நல்லா சூப்பராக வந்துருச்சு, சுருண்டு வந்துட்டு பாருங்கள். நமக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். இதுதான் ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அல்வா சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சு ஆற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்துக்காக இந்த மாதிரி 4 வாழைப்பழம் போதும். அதை வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.